பவுல். அவர் ஆரம்பத்தில் அவருடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறவர். ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது அங்கே கூட நின்றவன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில எப்பொழுது ஆண்டவர் தன்னை சந்தித்தாரோ, சந்தித்த பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நாம் வேதாகமத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தாமதமின்றி என்று சொல்லி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாமதமின்றி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறேன். நம்ம ஆலயங்களை பிரசங்கிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல அநேக ஜெப ஆலயங்கள் இருந்தது. ஜெப ஆலயம், இந்த ஜெப ஆலயத்துல யூதர்கள் எல்லாம் கூடி வருவார்கள். இவங்க கூடி வந்திருக்கிற இடத்துல இவங்களுக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனா இயேசுவே ரட்சகர், இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் தான் இவர் நின்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல, அந்த சத்தியத்தை தெரியாத இடத்துல இந்த பவுல் நின்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நின்று தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார். அப்ப ரட்சகர் என்பதை குறித்து அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். அவர் பெற்றுக்கொண்ட உடனே, ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவாலயத்துல யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு துன்பப்படுத்தினவர். அவர் இயேசுவை சந்திச்ச பின்னாடி, நீ அந்த சம்பவம் கூட எல்லாம் வாசிப்பீங்க, சந்திச்ச பின்னாடி அவர் கண்கள் தெரியாம போது கண் திறக்கப்படுகிறது. அனனியா அவருக்காக கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறார். இதெல்லாம் நடக்குது. இது நடந்த உடனே தாமதம் இல்லாம, ஏன் அந்த தாமதமின்றி அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம ஏன் கவனிக்கணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இயேசுவை அறிந்து எத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு அது தாங்கப்பா, இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்கல, உங்களை நம்பி இருக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம், நல்லது வேண்டியது நம்ம தேவைகளை நம்ம கேட்க சொன்னார் கேட்கிறோம். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து நாம் எத்தனை பேருக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம விசேஷம் அதிலிருந்து காலங்கள் முழுவதும் அவருடைய சிலுவை பாடுகள் இதெல்லாம் நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, நம்ம பல வருஷங்களா நம்ம சில ஜெனரேஷன்ஸாவே நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். அப்ப இயேசுவை நாம் இவ்வளவு அறிந்திருந்தும் தாமதமின்றி பவுல் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தது போல, சொன்னது போல அறியாதவர்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? நம் பெரிய பிரசனம் அல்ல, அறியாதவங்களுக்கு இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் அவர் ரட்சகர் என்பதையும் நாம் சொல்லி இருக்கிறோமா? ஏன் தாமதம் என்றினா, சில நேரங்கள் நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரிய ஒரு ஆத்மாவை இழந்து போயிருக்கோம். பாருங்க, நம்ம ஒரு ட்ரெயினுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு கிளம்பும்போது அந்த ட்ரெயினுடைய டைமுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம். ஒரு அரை மணி நேரமாவது முன்னாடி போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இல்லைன்னா கடைசி ஒரு 10 நிமிஷமாவது ட்ரெயின் டைமுக்கு முன்னாடி போக பிரயாசப்படுவோம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் தான் நம்ம ரிசர்வேஷனே பண்ணியிருந்தாலும் எங்கே போய் எந்த இடத்துல அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து ஏறுவதற்கு. அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் அதை விட மேன்மையாக, அதை விட வேகமாக குயிக்காக போனோம்னா அதற்கும் அங்கே போகிறதும் ரொம்ப சீக்கிரமாக போக வேண்டியிருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பிரயாணத்திற்கு நாம் போகுவதே இவ்வளோ எடுக்க வேண்டியிருக்கு. வேகமாக போகிற ஃப்ளைட்டுக்கு போனால் அதை விட வேகமாக முன்னாடி போயிடும்.
இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில இயேசுவை அறிந்த பின்பு நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆத்ம அறுவடை தவிர்க்கப்படுகிறது. நீங்கள் தாமதிக்கும் போது ஒரு ஆத்மாவை நீங்கள் இழக்க நேரிடுகிறது. நீங்க காப்பாத்த உங்க கண்முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலை சொல்றேன், நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் அப்பதான் அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த புதுசு அந்த ரட்சகராக அறிந்து கொண்ட புதுல ஆண்டவர் என்னோடு நிறைய காரியங்கள் சொல்வார், பக்கத்துல என்ன நடக்குது எல்லாம். அப்படி பார்க்கும்போது ஒரு முறை நாங்கள் எஸ்டிடி பூத் ஒன்று வைத்திருந்தோம். அப்போது நான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் வருகிறாரு. வந்த உடனே இவரு கூட அதே ஆவியானவர் விடைபடும்போது சொல்றாரு, இவர் வந்து இறந்து போயிடுவார், இப்போ வந்து இவர் தற்கொலை பண்ண போகிறாரு அப்படின்னு. நான் அவங்க வீட்டில், அதாவது அது எனக்கு அந்த புதிய அந்த அனுபவங்கள். அப்போ என்ன செய்ய, எனக்கு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இவர் தற்கொலை பண்ண போகிறாருங்க, இவர் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் நான் சொல்லுவேன். ஆனால் உண்மை என்னென்னா, அவர் நான் கூப்பிட்டு பேசியிருக்கலாம், ஆனால் அது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியாமல் விட்டதுனால அடுத்த நாள் காலையிலே வந்த செய்தி, அவர் உண்மையிலே மருந்து குடித்து மறித்து போனார். அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. நம்ம தாமதிச்சிட்டோமே, நம்ம அவர்கிட்ட பேசி இருந்திருக்கலாம், கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் போய் நம்ம பேசி இருந்திருக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை அறிந்து கொண்டோம். நம்முடைய ஜெபத்திற்கு நம்ம வேண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒருவேளை நமக்கு தாமதிச்சா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் இவ்வளவு நாளா ஜெபம் பண்றோமே, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த எந்த ஒரு கரிசனைகளும் இல்லாமல் நாம் அறிந்த பின்பும் மற்றவர்களுக்கு சொல்ல தாமதிக்கிறோமே. அதனால தான் அந்த வார்த்தை, ஏன் இந்த ஒரு வசதி என்ன ஒரு பெரிய வசனம் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம். அது ஏன் தாமதமின்றிலாம் சேர்த்திருக்கிறாங்க, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அவர் பிரசங்கிக்கிறதற்கு காரணம் தான். இன்றைக்கும் நாம் எவ்வளவு காரியங்களிலே நாம் தாமதிக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சொல்லுவதில், இயேசு நாமத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் எவ்வளவு தாமதிக்கிறோம். நம்முடைய காரியங்களிலே கொஞ்சம் தாமதிச்சா ஆண்டவர் சொன்னார், என்ன செய்யறாரு அவரு, இவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பண்றது அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இலவசமாய் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இலவசமாய் மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே தாமதிக்கிறோமே. ஆகவே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, நம்ம கூட நமக்கு தெரியும் அவங்களுக்கு நம்ம பயங்கர நீட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியாவது இந்த ரட்சிப்பை பத்தி இயேசுவை பத்தி சொல்லிடணும். நம்மளோட ரொம்ப பெரிய ஆளுகளுக்கு இல்லை, நம்ம சொன்னா கேட்குற 4 பேர் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அன்னைக்கு எலியா சொன்னாரு, ஆண்டவரே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாட முடியாது, நான் ஒருத்தவன் தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றார். 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் கூட ஆத்தும அறுவடை செய்யும்படியாக உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிலரை வச்சிருப்பாரு. நீங்கள் தாமதமின்றி, நீங்கள் தாமதிச்சா போயிடும். அதே போல அந்த தாமதமின்றி என்று சொல்லுகிறதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பயங்கர, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஆகவே தான் உடனே நம்ம டக்குன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அதை செய்யும் போது அதில் ஒரு பெரிய மகிமை இருக்கும். ஆகவே தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாம் எவ்விதத்திலும் காம்ப்ரமைஸ் இல்லை, தாமதிக்க கூடாது. நம்ம கண்டிப்பாக சொல்ல, கர்த்தருடைய நாமத்தை எந்த இடத்துல நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ, பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஊழியத்தின் பாதையில் ஊழியக்காரர்களுக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஊழியம் செய்கிறவங்களுடைய தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்னா, ஆண்டவருடைய இருதயம் என்னமோ அதுவாய் நாம் மாறிவிடணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டோம்னா இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதனாலதான் சொல்றாரு, எனக்கு எப்பயும் பதில் கொடுப்பீர்னு சொல்லி. இயேசு கிட்ட ஜெபம் பண்ணும் போது, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. இது உங்களுக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவரை வெளிப்படுவார்.
உங்களுக்காக பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் வெளிப்படுவார். ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தை புரிந்தவர்களாக எப்படி போல் தாமதமின்றி செயல்பட்டாரோ அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் இனி ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? என்னை கொண்டு எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எந்த அழிந்து போகிற ஆத்மாக்கு நான் சொல்லணுமோ அதைக்கான கிருபையை பலத்தை எனக்கு தாங்கன்னு செஞ்சு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்கு, உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் செஞ்சதுக்கு, அற்புதங்களை செஞ்சதுக்கு காரணம் உண்டு. ஏதோ நாம் சுயநலமாய் வாழ்ந்து விட்டு போவதற்கல்ல. பவுலுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. பவுல் பெரிய கோடீஸ்வரர், நல்லா படித்தவர், நல்ல பெரிய பதவியில் இருந்தவர், அவருக்கு ஏகப்பட்ட ஆட்கள் உண்டு. இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தேவராஜ்யத்துக்காக நின்றார் பாருங்க. இன்னைக்கும் கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் அழைக்கிறார். அவருடைய நாமத்தை தாமதமில்லாமல் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்குரியதை அவர் கண்டிப்பாக செய்வார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். மனிதனால் கூடாது தேவனால் கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எப்பொழுதுமே திருமணத்திற்கு நான் பெரிய அளவுக்கு பெருசாக ரொம்பலாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். அப்படி போகிறேன்னு சொன்னால் சிலருக்கு பைபிளே தான் கொடுப்பேன். ஆனால் அந்த பைபிளை எதுக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொன்னால், இந்த பைபிள் இது உங்களுக்கு இல்லை, இது கொண்டு ஒரு ஆத்மாவை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்காக சொல்லி அதை நான் அப்படி ஒரு ஒரு குடும்பத்தினருக்கு நான் கொடுத்துருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் திருமணங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் சில மாதங்களை கழித்து நான் போயிருக்கும் பொழுது அவர்கள் அதை இப்போ கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் திரும்ப வருஷங்கள் ஆச்சு, திருப்பியும் இல்லை. அப்புறம் திரும்ப அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி தாமதித்தது. அப்படி அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இருந்தது. அப்போ நான் அப்பொழுதும் நான் கேட்டேன், நீங்கள் அதை கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, ஆனால் அதை செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு அதை நான் சொல்லிட்டு வந்தேன், எவ்வளவு தாமதிக்கிறோம் ஒரு ராஜ்யத்தின் பணியிலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்பு அடுத்த முறை கேட்கும்போது அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதே மாதத்துல அவர்கள் அற்புதங்களை சுதந்திரித்ததை நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்காக அவங்க நிறைய பேர்கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாங்க, நிறைய பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்பொழுது தாமதமின்றி அதை செய்தார்களோ அதே மாதத்துல அவர்கள் அற்புதத்தை ருசி பார்த்தார்கள். இன்றைக்கும் கூட தேவராஜ்யத்திற்கு தாமதமின்றி செயல்படுவோம். கர்த்தர் உங்களை